வணக்கம். இன்றைய செய்திகள். காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு திமுக செய்த அனைத்து துரோகங்களுக்கும் ஒரே சாட்சி முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் தான் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு திமுக செய்த துரோகத்தை பட்டியலிட்டால் ஒரு புத்தகத்தையே உருவாக்கலாம். காவிரி விவகாரம் இவ்வளவு மோசமான நிலைக்கு சென்றதற்கு திமுக தான் காரணம். தமிழகத்திற்கு திமுக செய்த துரோகம் அனைத்தும் தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும். காவிரி விவகாரத்தில் திமுகவும் அக்கட்சியின் முன்னாள் தலைவர் கருணாநிதியும் செய்த அனைத்து துரோகங்களுக்கும் ஒரே சாட்சி முன்னாள் அமைச்சர் துரைமுருகன். அவருக்கு திமுக செய்த அனைத்து துரோகங்களும் தெரியும். கருணாநிதி குடும்ப சொத்துக்கள் பெங்களூரை சுற்றியுள்ள பகுதிகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அந்த குடும்ப சொத்துக்களை காப்பாற்றுவதற்காகவே கர்நாடகாவுடன் இணக்கமாகவும் விட்டுக் கொடுத்தும் சென்றனர். காவிரி விவகாரத்தில் சட்ட போராட்டம் ஒன்றுதான் வழி. இதில் எந்த சமரசமும் கிடையாது. தற்போது மேகதாது அணை கட்ட எந்த அனுமதியும் கிடைக்காது. அதற்கான சட்ட போராட்டத்தை எடுத்து வருகிறோம். பரந்தூர் விமான நிலையம் விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் பேசியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்டாமல் தடுப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது என்று வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் வேளாண் துறை அமைச்சர் வினோத் 13.91 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களை திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், ஆர்சுத்திப்பட்டு திறந்தவெளி கிடங்கில் நெல் மூட்டை சரிந்து உயிரிழந்த சின்ன பொண்ணு குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய், காயமடைந்த சகுந்தலாவுக்கு 75,000 ரூபாய் என நிவாரண உதவிகளை வழங்கினார். பின்னர் அவர் கூறுகையில், தமிழகத்திற்கு தர வேண்டிய நீரை கர்நாடக அரசிடம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். நம் உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம். தமிழக முதலமைச்சர் விஜய் பெற்றுத் தருவார். எதிர்க்கட்சி தலைவரின் பணியே ஏதாவது சொல்லிக் கொண்டு இருப்பதுதான். மேகதாதுவில் அணை கட்டாமல் தடுப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டாமல் தடுப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. கர்நாடக அரசு பல ஆண்டுகளாக பலவிதமாக சொல்லிக் கொண்டு வந்தாலும் தமிழக அரசு அவ்வளவு எளிதில் விட்டுக் கொடுக்காது என்றும் கூறியுள்ளார். கோவில் நிலங்களை எந்த அடிப்படையில் தனியாருக்கு பட்டா வழங்கினர் என்பது குறித்து முதலமைச்சரும் அறநிலையத்துறை அமைச்சரும் விளக்கமளிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கரூர் மாவட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 4 கோவில்களின் நிலத்தை அவசர கதியில் அறநிலையத்துறை இணை கமிஷனர் பரிந்துரையில் ஒரே நாளில் தனியாருக்கு பட்டா வழங்கியுள்ளனர். கோவில் நிலங்களுக்கு எந்த அடிப்படையில் பட்டா வழங்கப்பட்டது என்பது குறித்து முதல்வரும் அறநிலையத்துறை அமைச்சரும் விளக்கம் அளிக்க வேண்டும். கோவில் நிலங்களை தனியாருக்கு வழங்க அரசுக்கு எந்த தகுதியும் இல்லை. கோவில் சொத்துக்களை மீட்கும் போராட்டத்தை பாஜக நடத்தும். கரூரில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதை எதிர்க்கவில்லை. பல துறைகளில் ஏற்கனவே பணிக்காக காத்திருக்கும் வாரிசுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் முன்னுரிமை வழங்க வேண்டும். பணம் கொடுப்பது மட்டுமே லஞ்சம் அல்ல, வேண்டியவர்களுக்கு செய்யும் உதவியும் ஒரு வகையில் லஞ்சம்தான். கரூரில் நடந்த முதலமைச்சரின் நிகழ்ச்சியை அரசு பள்ளிகளில் ஒளிபரப்பியது தவறான முன்னுதாரணம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனின் அரசியல் நிலைப்பாடு தொடர்ந்து மாறி வருகிறது. திமுக கூட்டணியில் இருந்தபோது ஒரு மாதிரியும் தற்போது வேறு மாதிரியும் பேசுகிறார். வரும் 2029 லோக்சபா தேர்தலில் பல கட்சிகள் இணைந்து பாஜகவை எதிர்க்க தயாராவது தெளிவாக தெரிகிறது. பாஜகவை பார்த்து அனைவரும் பயப்படுகின்றனர் என்றும் நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார். கரூர் சென்ற முதலமைச்சர் விஜய் வழக்கம் போல வசனகர்த்தா கொடுத்த ஸ்கிரிப்ட் படி முழங்கி தள்ளியுள்ளார். தன் தவறை உணராமல் காவல்துறை மீது பழி போடுவது, பஞ்ச் டயலாக் அடிப்பது, தில் இருக்கா திராணி இருக்கா என அநாகரிக பேச்சு வெளிப்படுத்தியுள்ளார். நடிகரை பார்க்க வந்து உயிரிழந்தவர்களுக்கு நினைவு மண்டபம், உறவினர்களுக்கு அரசு வேலை. வாட் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோ. தீர்ந்து போன சக்தியில் இருந்து குதிரை பேரத்தில் ஆள் பிடிக்கும் முதல்வரே, உங்கள் கட்சியினர் செய்யும் முறைகேடுகள் தினமும் செய்திகளில் வருவதை முதலில் கவனியுங்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியுள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் விஜய் பேசும்போது முதல்வர் என்ற பதவிக்கான நாகரிகத்தோடு பேச வேண்டும். கரூரில் நினைவு சின்னம் அமைப்போம் என்று அறிவித்துள்ளார். கரூரில் மக்கள் இறந்தது குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது அன்றைக்கு ஒரு வேக நடை போட்டார். இன்றைக்கு சொன்ன அந்த ஓடு 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 என்ற முதுகு கரூர் மக்களுக்கு நினைவு சின்னமாக அவர்கள் மனதில் என்றும் இருக்கும். முதல்வர் விஜயின் முதுகுதான் கரூர் மக்களின் நினைவு சின்னம்.
அன்று நேரத்திற்கு வந்திருந்தால் உயிரிழப்பே நடந்திருக்காது. ஜனநாயகன் பட இசை வெளியீட்டு விழாவில் மகிழ்ச்சியோடு நடனம் ஆடிவிட்டு வலி வேதனை என நீங்க ரொம்ப டீ ஆத்திரீங்க என்பது மக்களுக்கு தெரியும் என்று முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் பேசியுள்ளார். கடந்த 1963 ஆண்டிலிருந்து 66 ஆண்டு வரை முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் ஆட்சியில் இனாம் ஒழிப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டது. அப்போது கோவில் நிலங்களை விழுதோருக்கே பட்டா போட்டு கொடுத்தார். கடந்த திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தவரும் முன்னாள் முதலமைச்சரும் சொந்த மண்ணிலேயே மக்களை அகதிகளாக்கி வந்தனர். இந்த பிரச்சனையை முதலமைச்சர் விஜய் தனி கவனம் செலுத்தி தீர்த்து வைத்தால் தமிழகத்தில் உள்ள கோவில் இனாம் நிலங்களில் குடியிருப்போர் மற்றும் கோவில் நிலங்களில் விவசாயம் செய்யும் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கடன்பட்டிருப்பர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போது தாவேகவில் இணைந்துள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கர் பேசியுள்ளார். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் உள்ள சீர்கேடுகளை சரி செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கீழ் பேராசிரியர் சுதர்ஷினி தலைமையில் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் 50 தொடர்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகத்தின் கீழ் 249 தொடர்பு அதிகாரிகள், பொது சுகாதாரத்துறை கீழ் 5 தொடர்பு அதிகாரிகள் என 304 தொடர்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.